வணக்கம் நேர்களே. மெரினா, எதிர்நீச்சல், வருத்தப்படா வாலிபர் சங்கம், மான் கராத்தே ஆகிய படங்கள் ஹிட் அடித்ததால தயாரிப்பாளர்கள் மத்தியில சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு வளர்ந்து வரும் ஹீரோவான விஜய் சேதுபதியை போன்று சிவகார்த்திகேயனும் ஒரு முக்கிய ஹீரோவாயிட்டாரு. இந்நிலையில தற்போது அவர் காக்கி சட்டை என்ற படத்துல நடிச்சு வந்திருக்காரு. இதையடுத்து ரஜினி முருகன் என்ற படத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பிருப்பதாக செய்திகள் வெளியாச்சு. ஆனா இப்போது அந்த படத்தை தயாரிக்க இருந்த திருப்பதி புரொடக்ஷன் நிறுவனம் தாமதம் செய்வதாக சொல்லப்படுது. அதாவது தற்போது கமல் நடித்துள்ள உத்தம வில்லன், சீனு ராமசாமி இயக்கும் இடம் பொருள் ஏவல் ஆகிய படங்களை திருப்பதி புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து வந்துட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே அஞ்சான் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறாததால மேற்கொண்டு பணம் புரட்டி சிவகார்த்திகேயன் படத்தை எடுப்பதை விட உத்தம வில்லன், இடம் பொருள் ஏவல் படங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தில் தயாரிக்கலாம் என்ற முடிவுல இருக்காங்களாம் திருப்பதி புரொடக்ஷன் நிறுவனம். அதன் காரணமா தான் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை உடனடியா தொடங்காம அவர்கள் தாமதம் செய்வதாக சொல்லப்படுது. ஆனா தற்போதைய நிலவரப்படி பிஸியான நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாராகி வருவது வரை பொறுமையா காத்திருப்பாரா, இனி வேறு படத்தில் நடிக்க தொடங்கி விடுவாரா என்பது விரைவிலேயே தெரிய வரும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.